வணக்கம். வழக்கம் போல் நான் வணங்குகின்ற பிரபஞ்ச வேதங்களை வணங்கி என் மனைவியை வணங்கி இந்த நிகழ்ச்சியை தொடங்குகின்றேன். இது ஒரு கேள்வி பதில். நிறைய சின்ன சின்ன கேள்விகள் நிறைய அது கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு பதில் சொல்லாது இருந்தால் அவங்களுக்கு வருத்தமாக இருக்குமேன்னு இந்த சின்ன சின்ன கேள்விகள் எல்லாம் ஒரு தொகுப்பு. இது அதில் ஒரு ஆராய்ச்சி பண்ணுகின்ற ஒரு மாணவர் ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கு, பிஹெச்டி பண்ணுறாரோ என்னமோ தெரியல. அது மாதிரி ஆராய்ச்சியில் இருக்கிற ஒரு நண்பர் ஒருவர் என்ன ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் சொல்கிற விஷயங்களெல்லாம் புதுமையாக இருக்குது, கேள்விப்படாத விஷயமாக இருக்குது, என்னுடைய ஆராய்ச்சிக்கு ரொம்ப உதவுற மாதிரி இருக்குது. ஆனால் அதனுடைய மூலம் தெரியணும். நான் கோட் பண்ணுறதுக்கு இது எங்கிருந்து எடுக்கப்பட்ட விஷயம் அப்படின்னு தெரியணும், மூலம் தெரியணும். அதுக்காக எனக்கு நீங்கள் எங்கேருந்து இந்த விஷயங்களை சேகரிக்கிறீங்க, எங்கே இருக்குது இதனுடைய மூலம்ங்கிறத எனக்கு சொன்னால் என்னுடைய ஆராய்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் என சொன்னார். அந்த நண்பருக்கு நான் அளிக்கின்ற ஒரு ஆலோசனை, இது எந்த புஸ்தகத்தில் இருந்தும் எடுக்கலை. நான் பேசுகிற பேச்சு எனக்கு சொல்லிக் கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், அவ்வளோதான். மீறி இதுக்கு ஏதாவது ஒரு புஸ்தகத்தை கோட் பண்ணுங்கன்னு சொன்னால் அது என்னுடைய தமிழ் வேத புஸ்தகமாக தான் இருக்கும். அந்த தமிழ் வேத புஸ்தகத்தில் இருந்து தான் நான் எடுக்கிறேன். வைசேஷிகாவை பற்றி இத்தனை பேசுகிறீங்க, இத்தனை இருக்குது, வேறு எந்த மொழியிலையும் இது இல்லை, வடமொழியில் இல்லை, சான்ஸ்கிரிட்டில் இல்லைன்னு அடித்து பேசுகிறீங்க. அப்போ அது எங்கே இருக்குது? எங்கே இருக்குதுன்னா நான் எழுதின புஸ்தகத்தில் இருக்குது. எனக்கு ஏது இந்த தகவல்? இந்த தகவல் எனக்கு ஏதுன்னா எனக்கு போதிக்கப்பட்ட தகவல். அதனால் இதுக்கு வேறு எங்கேயும் சோர்ஸ் கிடையாது. இது அவருக்கு நான் சொல்லிக்கிற விஷயம். நான் சொல்லுகின்ற விஷயங்கள் அனைத்தும் எனக்கு போதிக்கப்பட்ட விஷயங்கள். அந்த போதிக்கப்பட்ட விஷயங்களை நான் புஸ்தகமாக போட்டேன், தமிழ் வேதம்னு. அந்த தமிழ் வேதம் புஸ்தகத்தை அப்படியே படிக்கிறதுக்கு சிரமப்பட்டாங்க என்னுடைய ஆடியன்ஸ். அவங்களுக்காக நான் பேச ஆரம்பித்தேன். பேச ஆரம்பிக்கும்போது 1-2 நான் என்னுடைய அனுபவங்களை இணைத்து பேசும்போது அது சுவையூட்டப்பட்டதாக இருக்கின்றது, அவ்வளோதான். அதனால் இதை கோட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய புஸ்தகத்தை கோட் பண்ணணும், வேறு வழி கிடையாது இதுக்கு. சரி, அடுத்த கேள்வி அவர் தட்சிணாமூர்த்தியையும் ஆதி யோகியையும் இணைத்து கேட்டார் கேள்வி. ஆதி யோகி தட்சிணாமூர்த்தியா? தட்சிணாமூர்த்தி இந்த மாதிரி கதைங்க எல்லாமே புராண கதைகளை அடிப்படையால் வர்ற விஷயங்களை எதையுமே நான் பார்க்குறதே கிடையாது. அதுக்கு நான் கமிட் பண்ணுறது கிடையாது, பதில் சொல்கிறது கிடையாது, ஒன்றும் பண்ணுறது கிடையாது. ஆனால் இந்த ஆதி யோகியை மட்டும் பேசுவோம். அந்த ஆதி யோகின்னு அவர் குறிப்பிடுவது ஜக்கிதேஷ் வாசுதேவ் அவர்கள் கிரியேட் பண்ணி இருக்கிற அந்த சிலையை பற்றி அவர் பேசுகிறாரான்னு தெரியணும். ஏன்னா அதுதான் அது வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பேர் ஆதியோகிங்கிறாங்க. ஆதியோகி யாராவது பார்த்ததுண்டா? சிவன் தான் ஆதியோகின்னு சொல்லிடலாமா பொதுவாக? அதனால்தான் அவர் தட்சிணாமூர்த்தியை பிடிச்சி பேசுகிறாரா? தெரியல, எனக்கு தெரியல. ஆனால் இந்த ஜக்கி வாசுதேவ் அவர்கள் அமைத்திருக்கின்ற அந்த ஆதியோகி, அதுக்கு எப்படி மாடலை க்ரியேட் பண்ணாங்க, யார் அந்த மாடல், அதுக்கு உருவம் செய்கிறதுக்கு மாடலாக இருந்தது யார் தெரியல எனக்கு. எது எப்படி இருந்தாலும் ஆதி யோகியை 15,000 வருடங்களுக்கு முன்னால் இப்படித்தான் ஆதியோகி இருந்தார், நான் பார்த்தேன்னு யார் ஒருவர் சொன்னாலும், தமிழ் வேதம் 4 லட்சம் வருடங்களுக்கு முன்னால், 40 லட்சம் வருடங்களுக்கு முன்னால், 4 லட்சம் இல்லை 40 லட்சம் வருடங்களுக்கு முன்னால் அந்த வேத ரிஷிகள் இருந்திருக்காங்க. அவங்க கொடுத்த வேதங்களை பற்றி நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். இந்த 15,000 வருஷத்துக்கு முன்னால் ஆதியோகி எனக்கு தெரியாது, அப்படி இருந்திருக்க முடியாது. ஆதியோகி தமிழில் வேதத்துக்கு வந்தவங்கன்னா 40 லட்சம் வருஷத்துக்கு முன்னாலேயே இருந்திருப்பாங்க. அவங்க எப்போ வேதம் உண்டாச்சோ, தமிழ் வேதம், அப்போவே அந்த யோகிகள் உண்டு. அதனால் ஆதியோகிங்கிறத நாம் 40 லட்சம் வருஷத்தில் தான் பார்க்கணும். யார் பார்த்துருப்பா தெரியாது. எனக்கு போதிக்கப்பட்டதே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஆதியோகியின் சிலையை கொஞ்சம் உற்று நோக்கினால், நான் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், க்ளீன் சேவன் ஃபேஸ், ஐப்ரோ ட்ரிம்ட், அழகாக அற்புதமாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இருந்திருப்பாரா ஆதியோகி இப்படி?
ஐப்ரோலாம் ட்ரிம் பண்ணி ஷேவ் பண்ண ஃபிகரோட இருந்திருப்பாரா? சந்தேகம் வருது இல்லை? அப்படி இருந்திருக்க முடியாது. இந்த ஷேவிங் பண்ணிக்கிற பழக்கமே வெகு சமீபத்தில் அலெக்சாண்டர் விசிட்டப்போ தான் நடந்தது ஹிஸ்ட்ரி சொல்லும். இந்த தாடியோடைய ஹிஸ்ட்ரியை தேடி பார்த்தா எங்கே பார்க்கலாங்கிறதுன்னு சொல்கிறேன். ஈசாட்ரிக் என்சைக்ளோபீடியான்னு ஒரு புஸ்தகம் இருக்கும், தாடியை பற்றி சொல்லும். அது அந்த தாடியை பற்றி பேசும்போது அந்த என்சைக்ளோபீடியாவிலலாம் இருக்கும், இது அலெக்சாண்டரோட நேரத்தில் இந்த வலித்தல் உண்டாச்சின்னு. அதுக்கு முன்னால் வலிக்கிறதுலாம் இல்லை. அதனால் ஆதியோகி எப்போ வந்தார்? இந்த பர்டிகுலர் ஆதியோகி இப்போ நீங்கள்லாம் பார்க்குறீங்களே, நம்ம ஜக்கி வாசுதேவ் அவர்கள் கிரியேட் பண்ண ஆதியோகி அப்படி இல்லை, அப்படி இல்லை, எனக்கு தெரிஞ்ச அப்படி இல்லை. அதனால் எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி நான் என்ன கமெண்ட் அடிக்கட்டும்? நிச்சயமாக கமெண்ட் அடிக்கக்கூடாது. நான் எத்தனையோ ரிஷிகள் இருந்தாங்க, எத்தனையோ ரிஷிகள், நான் கண்ட ரிஷிகள், நான் சந்தித்த ரிஷிகள், இவங்கெல்லாம் 40 லட்சம் வருடங்களுக்கு முன்னால். ஷேவன் ஃபேஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்களுக்கெல்லாம். நீட்டாக ஷேவ் பண்ணி ஐப்ரோ ட்ரைன் பண்ணி அந்த மாதிரி ஒரு யோகியை நான் பார்த்ததில்லை. இவர் எங்கே பார்த்தாருன்னு தெரியாது, எப்படி அந்த உருவத்துக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, அது மாதிரி ஒரு நிறுவுவதற்கு எப்படி அந்த மாடலை அவர் அக்செப்ட் பண்ணார், இதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னுடைய எல்லைக்குள் இல்லை அந்த பேச்சு. அதனால் நான் அதுக்கு மேலே இதுக்கு பதில் சொல்ல தயாராக இல்லை. என்னுடைய நிகழ்ச்சிகளை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு ஒருத்தர் எழுதியிருக்கார். இந்த நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சியை பார்த்து எழுதினாருன்னா, திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய ஸ்தல புராணத்தை பற்றி. திருப்பதி தேவஸ்தான ஸ்தல புராணத்தில் எப்படி ராவணன் சீதையை தூக்கிக்கிட்டே போல, அவன் தூக்கிட்டு போனது வேதவல்லியை புத்திசாலித்தனமாக வேதங்களில் முதல் கடவுள் என கூறப்படுகின்ற அக்னி எப்படி பொய் சொல்லி ராவணன்கிட்ட அந்த சீதையை மீட்டு தன்னுள் பத்திரமாக வைத்து கொண்டிருந்தார் என்பதும், வேதவல்லியை அவளுக்கு பதிலாக அனுப்பியதாகவும், வாரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அசோகவனத்திலிருந்து கூட்டிவான்னு சொல்லும்போது வருவது வேதவல்லியாய் வந்துவதை பார்த்த ராமன் அதிசயிக்க, உடனே அங்கே அக்னி தோன்றி ஒன்றும் கன்ஃபியூஷனே இல்லை, என்கிட்ட இருக்கா பத்திரமான்னு சொல்லி சீதையை கொடுக்க. இப்படி இருக்குது திருப்பதியினுடைய தேவஸ்தான கதை, ஸ்தல புராணம். இதை நான் கேள்வி கேட்டப்போ அன்பர் ஒருவர், இதுதான் நிஜம், இதுதான் நிஜம், வால்மீகி ஏனோ தெரியல மறைச்சிட்டார், இந்த உண்மையை வால்மீகி மறைத்ததால் அது உங்களுக்கு தெரியல, தேவஸ்தானம் உண்மையை சொல்லிவிட்டதுன்னு சொல்கிறார். என்னன்னாலும் வால்மீகி திருடன் இல்லையா? மறைக்கிறது, ஒழிக்கிறது, ஏமாத்துறது, இதெல்லாம் பண்ணக்கூடியவன் தானே அவன். சொல்லலாமா இப்படியெல்லாம் சொல்லலாமா? 300 விதமான ராமாயணம் இருக்குதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. 300 ராமாயணமும் ஏமாத்துது, இவங்க மாத்திரம் ஏமாத்தலை. ரைட்டா? பேசலாமா இப்படி? நீங்கள் நம்புறீங்க, நம்புங்க சார், வேணான்னு சொல்லலை. நான் ஒரு சின்னதாக ஒரு கேள்வி எழுப்புகிறேன், அவ்வளோதான். இது எப்படி, ஏன் இந்த மாதிரி மாறுதலாக இருக்குதுன்னு கேள்வி எழுப்புகிறேன். அவர் ஏமாற்றிட்டார், அவர் ஒழிச்சிட்டாரு, அவர் மறைச்சிட்டாரு, இப்படி வால்மீகியவே சந்தேகப்படுறது எவ்வளோ பெரிய குற்றம் தெரியல. அந்த அன்பர் எப்படி அவ்வளோ தைரியமாக சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. நீங்கள் நம்பினா நீங்கள் உங்கள் நம்பிக்கை நன்றாக இருக்கட்டும், அதோடு விட்டுருவோம். நான் எனக்கு தோணுன கேள்வியே கேட்டேன், அவ்வளோதான். இல்லை வால்மீகி ஏமாற்றிட்டாருன்னெல்லாம் சொல்லாதீங்க. வால்மீகி தான் ஒரிஜினலாக ராமாயணத்தை எழுதினவர். அவர் அதை மறைச்சிட்டாருன்னு சொல்லிவிட்டு அதுக்கு பின்னால் வந்த 300 ராமாயணங்களும் அதை அப்படியே மறைச்சிருச்சின்னு சொல்லி, இந்த தேவஸ்தானம் இருக்க திருப்பதி தேவஸ்தானம், அந்த தேவஸ்தானத்தில் இருக்கின்ற அந்த உருவம் கற்சிலைக்கு சங்கும் சக்கரமும் வந்ததே 1000 வருஷத்துக்கு முன்னால் ராமானுஜரால். இது சரித்திரம். அதுக்கு முன்னால் அது எந்த மாதிரி கோயிலாக இருந்ததுங்கிறதுக்கு ஆர்கியாலஜி.
இந்த ராமாயணம் வெங்கடாஜலபதினு திருப்பதி தேவஸ்தானத்தை நீங்கள் வந்து ஸ்தாபிதம் பண்ணும்போது தான் ஸ்தல புராணம். அதுக்கு முன்னால் அந்த ஸ்தல புராணம் இல்லை. அதனால் இத்தனை விஷயம் இருக்குது. ஒரேடியாக எல்லாத்தையும் நம்ம மறைக்க முடியாது. வால்மீகி தப்பு பண்ணிட்டாருன்னு யார் போய் வால்மீகியை கேட்குறது? ஏன் இப்படி தப்பு பண்ணிட்டேன்னு யாரை போய் கேட்குறது? யாரையும் கேட்க முடியாது. அவசியமில்லாத கேள்வி, அவசியமில்லாத ஆராய்ச்சி எல்லாம் நிஜம்தான், அவசியம் இல்லை தான். ஆனால் அதுக்காக அவர் ஏமாற்றிட்டார், அவருக்கு எழுதி எல்லாம் மூடி வச்சுட்டு போயிட்டார், அவர் எல்லா உண்மையும் அவர் சொல்லலை, அது நியாயமாக படலை, எனக்கு நியாயமாக படலை. அது அந்த அந்த மாதிரி நான் நினைக்கலை, என்னை மன்னிச்சுக்கணும் அதுக்கு. சரி, அது அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். இன்னொரு கேள்வி, இன்னொரு நிகழ்வு, இது கேள்வி கூட கிடையாது, ரொம்ப இன்ட்ரெஸ்டான நிகழ்வு. ஒரு அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட், அவருடைய பெயர் சதாசிவம். அவர் வந்து திருச்சி தஞ்சாவூர் வெளியில் கந்தர்வக்கோட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துல அவர் நிலம் வச்சு அதில் ஃபாரஸ்ட்ரி டெவலப் பண்ணிவிட்டு ரொம்ப அழகாக மென்ஷன் பண்ணிகிட்ருக்கார். அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்கிட்ட எதையோ பற்றி பேசினேன். செடி கொடிகளுக்கு இருக்கின்ற உணர்வுகள், பாட்டு கேட்குதே, அதுக்கு உணர்ச்சி இருக்குது, உயிர் இருக்குது. இந்த தமிழ் வேதத்தின் அடிப்படையில் அதுக்கு ஆத்மா கூட இருக்குது. ஒரு செடியை வெட்ட போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொடுவா எடுத்துக்கிட்டு போனால் அந்த செடி நடுங்கும், அப்படி நடுங்கும், அதுக்கு உணர்வு இருக்குது. இப்படியெல்லாம் நம்ம வந்து பல ஆராய்ச்சிகளின் மூலமா படிக்கிறோம். உயிர் இருக்குதுன்னு முன்னே கற்றுக்கிட்டோம், மியூசிக் போட்டால் நல்லா வளருதுன்னு கற்றுக்கிட்டோம், கேட்குதுன்னு கற்றுக்கிட்டோம். இந்த மாதிரி எல்லாமே நிறைய விஷயங்கள் ஆராய்ச்சியில் வந்துருச்சு. நான் அவர்கிட்ட இந்த மாதிரி இத்தனை ஆராய்ச்சிகளில் இத்தனை விஷயங்கள் வந்துருச்சு, அது பேசும்னு தெரியுமா, செடி பேசும்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். ஏன்னா என்னோட பேசும் செடி, அப்போது உங்களுக்கு தெரியணும்ல, உங்களுக்கு பேசுன்னு தெரியுமான்னு கேட்டேன் நான் அவரை. அவர் ஒரு நிமிஷம் என்னை உத்து பார்த்தார். அப்புறம் அவருடைய ரூமுக்கு உள்ளே போய், வீட்டில் ஒரு ரூமுக்குள்ளே போய் ஒரு காகிதத்தை கொண்டு வந்து என் கையில் கொடுத்தார். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரிசர்ச், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், பாதுகாப்புத்துறை, அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற பாதுகாப்புத்துறையில் அவங்களுக்கு இருக்கிற ரிசர்ச் விங்கு இவருக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்கு. என்னன்னா, பயோ கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய செடிகள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுது, அதை எப்படி நாட்டினுடைய பாதுகாப்பிற்கு உபயோகப்படுத்த முடியும். நாடு எல்லையில் இருக்கின்ற செடிகள், மரங்கள், இதுங்கெல்லாம் இமயமலை பிரதேசத்தில் இருக்கிற அத்தனை செடிகள் மரங்களும் பேசக்கூடியதை நம்மளால் உணர முடிந்தால் பாதுகாப்புக்கு அதை எப்படி உபயோகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சியை இவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க, இசை அப்படின்னு சொல்லி. அந்த காகிதம் தான் அது. நான் கொஞ்சம் அசந்து போயிட்டேன். பேசுன்னு தெரியும், ஆனால் இது எப்படி டிஃபென்ஸுக்கு உபயோகம் பண்ணுறதுங்கிறது டிஃபென்ஸ் யோசிக்குதுன்னு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. இதை பற்றி நான் டிவியில் பார்க்கும்போது நேஷ்னல் ஜியோகிராஃபிக் சேனலில் ஒரு முறை ஒரு காட்டுக்குள்ளே, சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு காட்டுக்குள்ளே ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போய் சாமான்லாம் வாங்கிறதுக்கு கிளம்புறார். அந்த கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அதை வாங்கிட்டு வந்துரு, இதை வாங்கிட்டு வந்துருன்னு ஆளாளுக்கு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. அவர் எல்லாத்தையும் தலையாட்டிட்டு அவர் போகிறார். அவர் நடந்து போகணும், ஒரு 50 கிலோமீட்டர் நடந்து போனால் தான் ஊருக்கு போக முடியும். அப்படி போகிறார், போய் சாமான் வாங்கி வரத்துக்கு போகிறார் ஸ்டோருக்கு. அவர் போன கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு முக்கியமான பொருள் வேண்டி இருக்குது, மறந்து போச்சு அவர்கிட்ட சொல்கிறதுக்கு. ஊர் பெரியவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரி இது வாங்கிட்டு வரணும், அவங்க சொல்லாத விட்டேன், அவர் போயிட்டார். இன்னொரு தடவை போகிறதுங்கிறது அடுத்த மாதமெல்லாம் போவார், ஆனால் இது வேணுமே இந்த பொருள் அப்படின்ட்டு. அந்த பெரியவர் சொல்கிறார், அந்த மரத்துக்கிட்ட போய் சொல்லு, அது போய் சொல்லிடும்.
அப்படிங்கிறார். இது நேஷ்னல் ஜியோகிராஃபிக் சேனலில் வந்த ஒரு உண்மை நிகழ்ச்சி. அந்த பெண் அந்த மரத்துக்கிட்ட போய் சொல்லுது, இதை வாங்கிட்டு வரத்துக்கு அவருக்கு ஞாபகம் விட்டுன்ட்டு. அவர் அந்த ஸ்டோரில் வாங்கும்போது அது ஞாபகம் வருது, அவர் வாங்குறார். இப்படி செய்தியை மரத்தின் மூலமாக பயோ கம்யூனிகேஷனுங்கிற அடிப்படையில் செலுத்த முடியும்னு ஆதியில் ஜனங்கள் அறிந்து தான் இருந்தார்கள். அதை இப்போ ரிசர்ச் பண்ண சொல்லி இவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளோ அற்புதமான விஷயங்கள் நடக்குது. நம்ம ஊரில் நினச்சி பார்த்தா ஏதாவது ஒன்று, குழந்தை வீட்டில் நிறைய அழுகுது, பிறந்த குழந்தை கொஞ்சம் அழுகு நிற்கலை, அழுகுது நிறையான்னா போய் இந்த ஆலமரத்து பிள்ளையார்கிட்ட போய் சொல்லிட்டு வைப்பா, சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அது கதை சொல்ல ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் ஒரு படி பொறி வாங்கி போட்டு வாங்க பிள்ளையாருக்கு, குழந்தை அழுகிறது நின்றுடும். போய் மரத்தை சுற்றுறோம் பாருங்கள், எனக்கு பிள்ளை வரம் வேணும்னு. அந்த மரம் அதை கேட்டுட்டு எங்கே சொல்லுது? அந்த பிள்ளையாரை சுற்றுறோமா, அந்த மரத்தை சுற்றுறோமா? அந்த மரம் அந்த செய்தியை யாருக்கு சொல்லுது? எங்கேருந்து அந்த வரம் வருது? எல்லாத்துலேயும் இருக்கிற உண்மை என்ன? இதில் எல்லாத்துலேயும் இருக்கிற உண்மை பயோ கம்யூனிகேஷனுங்கிற உண்மையைத்தான் புரிஞ்சுக்கணும். நாம் மரம் பேசும். அதில் வில்வ மரம் நல்லா எமிட் பண்ணும், நல்ல செய்திகளை எமிட் பண்ணக்கூடிய மரம். அதனால தான் அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். ஆலமரம் எமிட் பண்ணும், அரச மரம் எமிட் பண்ணும். ஒவ்வொரு மரமும் செய்திகளை எமிட் பண்ணும். அது அதுக்கு உண்டான திறமையில் உண்டான தூரத்திற்கு அதனால் அனுப்ப முடியும், செய்தி அனுப்ப முடியும். அதை பற்றிய ஆராய்ச்சி நடக்க துவங்கி இருக்கின்றது. நான் மகிழ்ச்சியோடு சொல்லிக்கிறேன். இந்த பயோ கம்யூனிகேஷன் என்கின்ற ஒரு ரிசர்ச் நடக்க இருக்குது. அது ஆரம்பத்தை பார்த்தேன் நான். அதை பற்றி மேலும் ஏதாவது எனக்கு தகவல் கிடைக்கும்போது உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இதெல்லாம் தான் இந்த வாரத்திய கேள்விகள் பதிலுக்கு உண்டான விஷயங்கள். நன்றி, வணக்கம்.